வெல்கம் டு சிபிஎம் கிரிக்கெட். இன்னைக்கு SA20யோட தேர்ட் சீசன் ஸ்குவாட் டீட்டெயில்ஸ், ஃபிக்சர்ஸ் அண்ட் எதில் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்கிறத வந்து ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். லெட்ஸ் கோ டு தி செக்மெண்ட். இந்த SA20 சீசன் 3 பார்த்தீங்கன்னா Jan 9 ஸ்டார்ட் பண்ணுறாங்க, February 8 முடிக்கிறாங்க. ஒரு 1 month டோர்னமெண்ட். இந்த டைம் SA20 பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து டிஸ்னி ஹாட்ஸ்டாரில் வந்து டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. நம்ம டிவி சேனல்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்லையும் ஸ்போர்ட்ஸ் 18லையும் வந்து பார்க்கலாம். ஈவன் ஜியோ சினிமாலையும் வந்து நம்ம இந்த டோர்னமெண்ட்டை வந்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். எல்லா டீமும் அவங்களோட ஸ்குவாட் எப்படி பில்ட் பண்ணியிருக்காங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் அவங்க டீம் எப்படி பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். வெயின் பார்னல் அவர் தான் வந்து இந்த டீமை லீட் பண்ணுறாரு. லாஸ்ட் 2 சீசனாக அவர் தான் பண்ணிட்டு வர்றாரு. ஃபர்ஸ்ட் சீசன் பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து ஃபைனல்ஸ் போனாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக இவங்களால வந்து ட்ராஃபி வின் பண்ண முடியல. பட் அந்த சீசன் வந்து இவங்களுக்கு நல்லா அமைஞ்சுது. லாஸ்ட் சீசன் பார்த்தீங்கன்னா இவங்களால வந்து பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆக முடியல. ஸோ இந்த டைம் இவங்களோட ஓவரால் ஸ்குவாட் எப்படி எடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். நிறைய நியூ ஃபேஸஸ்லாம் உள்ளே வந்திருக்காங்க. நிறைய பிக் நேம்ஸ் கூட இந்த ஸ்குவாடில் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரஹமனுல்லா குர்பாஸ், ஆப்கானிஸ்தான் விக்கெட் கீப்பர் பேட்டர். ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு அட்டாக்கிங் ஆடுவார். ஸோ அவரை வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக நடந்த T20 வேர்ல்டு கப்லேயும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார். தென் எவான் லூயிஸ் அவரையுமே எடுத்திருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வெஸ்ட் இண்டீஸ் டீமுக்கு வந்து ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு. ஏன்னா சிபிஎல்ல வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதுனால வெஸ்ட் இண்டீஸ் டீமுக்கு வந்திருந்தார். இப்போ SA20 வரப்போகிறது எவான் லூயிஸ். தென் பார்த்தீங்கன்னா வில் ஜாக்ஸ் அவருமே லாஸ்ட் 2 சீசனாக வந்து பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ்க்காக நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. ஸோ இப்போ டாப் 3 நம்ம பார்த்தோன்னா வந்து 3 பேருமே வந்து கன் பிளேயர்ஸாக இருக்காங்க. அதாவது 3 பேருமே அட்டாக்கிங் ஆடுற பிளேயர்ஸாக இருக்காங்க. ரஹமனுல்லா குர்பாஸ், எவான் லூயிஸ், வில் ஜாக்ஸ். வில் ஜாக்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 சீசனாக வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வராரு. இவர் வந்து அங்கே பிரிட்டோரியா கேபிட்டல்ஸில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் தான் ஐபிஎல்ல வந்து எடுத்திருந்தாங்க. தென் பார்த்தீங்கன்னா ரைலி ரெசோ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பேட்டர், மிடில் ஆர்டரில் வந்து ஸ்டேபிளாக இருப்பார். தென் கயல் வெரைன் ஃபர்ஸ்ட் சீசன் பார்த்தீங்கன்னா ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ்க்காக விளாண்டாரு. லாஸ்ட் சீசன் பார்த்தீங்கன்னா பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ்க்காக விளாண்டாரு. ஒரு செஞ்சுரி கூட அடிச்சிருந்தார் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸாக. அவர் இருக்கார், ஒரு நல்ல பிளேயர். தென் பவுலர்ஸில் பார்த்தீங்கன்னா டரைன் டோப்வேலின் அவர் இருக்கார், நல்லா ஒரு ஸ்லோயர் ஒன்ஸ் போடுவார், கட்டர்ஸ்லாமும் போடுவார். தென் மிகோல் பிரிட்டோரியஸ் அவர் இருக்கார், அவருமே வந்து ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலர். தென் செனூரன் முத்துசுவாமி இருக்கார், ஒரு நல்ல பவுலிங் ஆல்ரவுண்டர்னே சொல்லலாம். பேட்டிங்குமே சூப்பராக விளாடுவார். லாஸ்ட் டோர்னமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவர்னால வந்து ஒரு மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருப்பார் பேட்டிங்லேயே. ஸோ சூப்பர் பிளேயர்னே சொல்லலாம். ஸோ ஓவரால் இவங்களோட ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. இந்த டைம் வந்து லியாம் லிவிங்ஸ்டோன் எடுத்திருக்காங்க, ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு பவர் ஹவுஸ் ஆல்ரவுண்டர்னே சொல்லலாம். ரீசெண்டாக இப்போ ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா ராயல்ஸ் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வந்து அவர் எடுத்திருந்தாங்க. ஸோ மிடில் ஆர்டரில் வந்து அந்த ஃபினிஷிங்கில் வந்து லியாம் லிவிங்ஸ்டோன் உங்களுக்கு வந்துடுவார். ஸோ இப்போ ஏதாவது பிக் ஸ்கோர் சேஸ் பண்ணுறப்போ அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்போவுமே அவருக்கு இருக்கும். ஸோ தென் ஜிம்மி நீஷம், இவர் கூட வந்து ஜிம்மி நீஷம் இருக்கார். அவருமே லாஸ்ட் 2 சீசனாக வந்து பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ்க்காக நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வராரு. ஸோ இவங்க 2 பேருமே வந்து ஃபினிஷிங்கில் நல்லா பார்த்துப்பாங்க. ஒரு 2 கன் ஆல்ரவுண்டர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ டாப் 3ல பார்த்தீங்கன்னா எவன் லூயிஸ், ரஹமனுல்லா குர்பாஸ், வில் ஜாக்ஸ். தென் மிடில் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா ரைலே ரசோ, கயல் வெரைன் இருக்காங்க. ஆல்ரவுண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா லியாம் லிவிங்ஸ்டோன், ஜிம்மி நீஷம் இருக்காங்க. தென் பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா வெயின் பார்னல். தென் நம்ம ஆண்ட்ரிக் நார்க்கியா கூட இருக்கார். ஆண்ட்ரிக் நார்க்கியாவுமே லாஸ்ட் 2 சீசன் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வராரு, அவர் இருக்கார். தென் டரைன் டூப்வாலின், ஈத்தன் பாஷ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு நல்ல பவுலிங் ஆல்ரவுண்டர். ஸ்பின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செனூரன் முத்துசாமி இருக்கார். ஸோ ஓவரால் வந்து இந்த டைம் நல்ல ஸ்குவாடாக இருக்காங்க. ஸோ இந்த டைம் அவங்க எப்படி பண்ணுறாங்கிறத பார்க்கலாம். பால் ராயல்ஸ் அவங்களோட டீம் எப்படி எடுத்திருக்காங்கிறத பார்க்கலாம். டேவிட் மில்லர் தான் வந்து லாஸ்ட் 2 சீசனாக வந்து கேப்டன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த டைமுமே டேவிட் மில்லர் தான் வந்து கேப்டன் பண்ணுறாரு. 2 சீசனுமே பார்த்தீங்கன்னா பால் ராயல்ஸ் வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்களால வந்து பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆக முடியல. பட் டீம் பார்த்தீங்கன்னா சாலிடாக தான் வச்சுருப்பாங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கஸ்ட் பிளேயர் வந்து மிஸ் அவுட் ஆகுறாரு, ஜாஸ் பட்லர். ஏன்னா இந்தியா vs இங்கிலாந்து ODI சீரிஸ் வந்து இந்தியாவில் நடக்கிறதுனால அவர் தான் வந்து இங்கிலாந்து கேப்டன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஜாஸ் பட்லர் வந்து இந்த SA20லேருந்து வித்ட்ரா பண்ணிட்டாரு. ஸோ அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா ஜோ ரூட் வந்து இந்த டைம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஜோ ரூட் நம்ம ஐபிஎல்ல பார்த்துருப்போம். ராஜஸ்தான் ராயல்ஸில் வந்து 2023 சீசன் விளாண்டாரு. ஏன்னா அப்போ T20 வேர்ல்டு கப் வந்த சமயத்தில் அவர் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து பிக் பண்ணாங்க. இந்த டைம் அவர் வந்து பால் ராயல்ஸ் விளாடுறாரு. நிறைய பிக் நேம்ஸ்லாம் வந்து இந்த டைம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஜோ ரூட் விளாட போகிறாரு. தென் தினேஷ் கார்த்திக் வராரு. தினேஷ் கார்த்திக் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ரிட்டைர்மெண்ட்டெல்லாம் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா RCBக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. அந்த ஃபினிஷிங் ரோல்லாம் வந்து சூப்பராக கொடுத்துதாருன்னே சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச அந்த IPL 2024 வந்து ஃபினிஷிங்கில் யார் நல்லா பண்ணான்னு கேட்டால் தினேஷ் கார்த்திக்னு சொல்லுவேன். ஸோ அந்தளவுக்கு அவர் பண்ணியிருந்தார். இந்த டைம் அவர் வந்து பால் ராயல்ஸ்க்காக விளாட போகிறாரு. ஃபர்ஸ்ட் இந்தியன் டு பிளே SA20 தினேஷ் கார்த்திக் அவர் தான் வந்து விளாட போகிறாரு. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது.
தென் இப்போ அவங்களோட ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா மிச்சல் வேன் பிரைன் ஒரு நல்ல பேட்டர் மிடில் ஆர்டரில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. ஸோ அவர் இருக்கார். தென் பார்த்தீங்கன்னா லுங்கி நெகிடி லாஸ்ட் 2 சீசனாக வந்து பால் ராயல்ஸ்க்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. தென் குயினா மப்பாக்கா ஒரு நல்ல யங்ஸ்டர். இப்போ ரீசெண்டாக அந்த சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் பாகிஸ்தான் ஓடிஐ அண்ட் T20 சீரிஸ் ரெண்டுமே விளாண்டாரு. ஒரு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாருனே சொல்லலாம். ஏன்னா யங்ஸ்டர் தான். போக போக பார்த்தீங்கன்னா அவர் நல்லா க்ரூம் ஆகி வருவார். ஒரு நல்ல லெஃப்ட் ஆர்ம் ஃபேஸர். ஃபாஸ்ட்டும் போடுறாரு. ஒரு 140 கிளிக் பண்ணுறாரு. சம்டைம்ஸ் உங்களுக்கு 150 கூட போடுறாரு. ஸோ நல்ல ஃபாஸ்ட் பவுலராக இருக்கார். தென் பார்த்தீங்கன்னா டப்ரே ஷம்ஷியை வந்து ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ்க்கு வந்து ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா கலீம் அப்படிங்கிற ஒரு ஆல்ரவுண்டர் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த டைம் வந்து பால் ராயல்ஸ் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஸ்குவாடுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து எடுத்திருக்காங்க. தென் பியாண்ட் ஃபார்ட்யூன் அவருமே பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணுறாருன்னே சொல்லலாம். அவருக்கு வந்து எப்போல்லாம் வந்து இந்த ஸ்பின் பிச் கிடைக்குதோ அந்த பிச்சிலலாம் வந்து சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு பால் ராயல்ஸ்க்காக. ஸோ ஓவரால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேலன்ஸ்டு ஸ்குவாடாக இருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு டாப் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா ஜோ ரூட் வந்துருவார். மிடில் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா மிச்சல் வேன் பிரைன், டேவிட் மில்லர், தென் பார்த்தீங்கன்னா தினேஷ் கார்த்திக் இருக்கார். ஸோ இந்த டைம் வந்து இன்னொரு பிளேயர்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சாம் ஹெயின் இங்கிலாண்டில் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக்கில் நம்ம பார்த்துருப்போம். 100 சீசன்லேயும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. ஸோ அவரை வந்து இந்த டைம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆப்கானிஸ்தான் ஸ்பின்னர் முஜிபியூர் ரஹ்மான் அவருமே இந்த ஸ்குவாடில் இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பின் பண்ணிட்டு வர்றாரு ஆப்கானிஸ்தானுக்காக. ஆப்கானிஸ்தானுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வராரு. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்பின்னராக இப்போ வளர்ந்துட்டு வராரு. ஸோ அவர் இருக்கார் இந்த ஸ்குவாடில். அவரும் பியாண்ட் ஃபார்ட்டைனும் அந்த ஸ்பின் பிச்சில் கொடுத்தாங்கன்னா 2 பேரும் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்கன்னே சொல்லலாம். டப்ரை ஷம்ஷி இல்லைன்னு அவங்க வருத்தப்பட தேவையில்லை. ஏன்னா அவங்கள்ட்ட 2 சாலிட் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, பியாண்ட் ஃபார்ட்டைன் அண்ட் முஜிபியூர் ரஹ்மான். தென் பார்த்தீங்கன்னா யஷான் மலிங்கா ஒரு ஸ்ரீலங்கன் ஃபாஸ்ட் பவுலர் எடுத்து வந்திருக்காங்க. ஜான் டர்னருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக. ஜான் டர்னர் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து பிளேயர். அவருக்கு ஒரு இன்ஜுரி காரணத்தினால இந்த சீசன் ஃபுல்லாக ரூல்ட் அவுட் ஆக போகிறாரு. ஸோ அதுக்கு பதிலாக யஷான் மலிங்கா எடுத்து வந்திருக்காங்க. யஷான் மலிங்கா இப்போ ரீசெண்டாக ஐபிஎல்ல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு வந்து அவர் பிக் பண்ணப்பட்டார். ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலராக வந்துட்டு இருக்காரு. இப்போ ரீசெண்டாக நடந்துட்டு இருக்க நியூசிலாந்து வெர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா ஸ்குவாட்லேயுமே செலக்ட் ஆயிருக்காரு. ஸோ நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ரீலங்கா ஸ்குவாட்லேயும் செலக்ட் ஆயிருக்காரு. இப்போ SA20 பார்த்தீங்கன்னா பால் ராயல்ஸ்க்காக விளாட போகிறாரு. ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்காக விளாட போகிறாரு. ஸோ ஒரு வாட்ச் அவுட் பிளேயர் ஃபார் ஸ்ரீலங்கானே சொல்லலாம். தென் துனித் வெலாலகே அவர் வந்திருக்காரு. ஏன்னா ஜாக்கோப் பெத்தலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக வந்திருக்காரு. ஜாக்கோப் பெத்தல் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து சீரீஸில் இங்கிலாந்து ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா ஜாக்கோப் பெத்தல் வந்து செலக்ட் ஆகிருக்காரு. 2 ODI ஸ்குவாட்லேயும் இருக்காரு, T20 ஸ்குவாட்லேயும் இருக்காரு. ஸோ அங்கே அவர் விளாடுறதுனால இந்த டைம் SA20 பால் ராயல்ஸ்க்காக அவர் விளாட மாட்டார். ஸோ அதுக்கு பதிலாக வந்து துனித் வெலாலகே ஒரு நல்ல ஆல்ரவுண்டர்னே சொல்லலாம். பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுமே டீசெண்டாக பண்ணுவார். ஸோ அவரை வந்து பால் ராயல்ஸ் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. இவர் பால் ராயல்ஸ்க்கு எப்படி வந்தாருன்னு பார்த்தீங்கன்னா CPLல பர்படாஸ் ராயல்ஸ்க்காக விளாண்டாரு. ஸோ அப்படியே அந்த ராயல்ஸ் ஃபேமிலி கனெக்ட் இருக்கிறதுனால அப்படியே இவர் வந்து பால் ராயல்ஸ்க்கு வந்துட்டார். ஸோ இதுதான் வந்து பால் ராயல்ஸோட ஓவரால் ஸ்குவாட். இந்த டைம் வந்து ஒரு சாலிட் ஸ்குவாடாக இருக்காங்க. எப்படி பண்ணுறாங்கங்கிறது பார்ப்போம். 2 சீசனாக பார்த்தீங்கன்னா பிளே ஆஃப்க்கு வரலை. இந்த டைம் அவங்களால பிளே ஆஃப்க்கு போக முடியுமா இந்த ஸ்குவாடை வச்சுட்டு நம்ம போகிறது தான் பார்க்கணும். எம்ஐ கேப்டவுன் அவங்களோட ஸ்குவாட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 2 டைமுமே பார்த்தீங்கன்னா பிக் ஸ்குவாடோட தான் வராங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து அவங்களால பிளே ஆஃப்க்கு வர முடியல. என்ன எம்ஐ ஃப்ரான்ச்சைசி பார்த்தீங்கன்னா பிளே ஆஃப் வரலன்னு வருத்தப்படாதீங்க. உண்மையில் அவங்க 2 சீசனுமே நல்லா பண்ணலை. ஸோ அதனால் வந்து அவங்களால பிளே ஆஃப் வர முடியல. லாஸ்ட் சீசன் பார்த்தீங்கன்னா கிரோன் பொலார்ட் அவர் தான் வந்து கேப்டன் பண்ணியிருந்தார் ரஷீத் கானோட ஆப்சன்ஸில். ஏன்னா ரஷீத் கான் பார்த்தீங்கன்னா இப்போ ஆப்கானிஸ்தான் டீமுக்காக விளாண்டுருந்தாரு. ஸோ அதனால் அவரால் வர முடியல. இந்த டைம் ரஷீத் கான் வந்து கேப்டன்சியை டேக் ஓவர் பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட் சீசன் அவர் தான் கேப்டன் பண்ணியிருந்தாரு. இந்த டைம் அவர் தான் கேப்டன் பண்ண போகிறாரு. ஸோ அது ஒரு நல்ல அடிஷனாக இருக்கும். நிறைய பிக் நேம்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பென் ஸ்டோக்ஸை வந்து சைன் பண்ணாங்க. பட் ஆனால் பென் ஸ்டோக்ஸ் பார்த்தீங்கன்னா அவர் சர்ஜரி பண்ண போகிறாரு. ஸோ அதனால் வந்து அவரால் 3 to 4 months வந்து விளையாட முடியாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு பென் ஸ்டோக்ஸ் வந்து வித்ட்ரா பண்ணியிருப்பார்னு நான் நினைக்கிறேன். தென் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட்டை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நம்ம நிறையா பார்த்துருப்போம். மும்பை இந்தியன்ஸ்க்காக நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. இப்போயும் பார்த்தீங்கன்னா IPL 2025 வந்து மும்பை இந்தியன்ஸ்க்காக விளாட போகிறாரு. வெல்கம் ஹோம்னே சொல்லலாம். ஸோ இந்த எம்ஐ கேப்டனுக்கும் விளாட போகிறாரு. அவரோட நியூ பால் ஸ்பெல்லாம் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். டெத்லேயுமே சூப்பராக இருக்கும். எனக்கு ட்ரெண்ட் போல்ட் அண்ட் கங்கீசோ ரபாடா அவங்களோட காம்பினேஷன் எப்படி இருக்குங்கிறத நான் பார்க்கணும். ரயன் ரிக்கில்டன் லாஸ்ட் இயர் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாருன்னே சொல்லலாம். லாஸ்ட் இயரோட SA20 டோர்னமெண்ட்டோட ஹையஸ்ட் ரன் கெட்டரே வந்து ரயன் ரிக்கில்டன் தான். இந்த டைம் IPL 2025 மும்பை இந்தியன்ஸ் வந்து அவரை வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுனால தான் இப்போ ரீசெண்டாக சவுத் ஆஃப்ரிக்கா டீமுக்குமே அவர் விளையாண்டுருக்காரு. அங்கேயுமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. தென் பார்த்தீங்கன்னா USA லீக்லேயும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. MLCலேயும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ IPL 2025 மும்பை இந்தியன்ஸ்க்காக விளாட போகிறாரு. இந்த டைம் எம்ஐ கேப்டனுக்காக எப்படி பண்ணுறாருங்கிறத பார்க்கணும். ஏன்னா லாஸ்ட் இயரோட ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் அவர் தான். தென்
ரசி வேண்டர்டூசன் அவருமே வந்து லாஸ்ட் இயர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ரசி வேண்டர்டூசன் அண்ட் ரயன் ரிக்கில்டன் அவங்க 2 பேருமே டாப் ஆர்டரில் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஈவன் ரசி வேண்டர்டூசன் ஒரு 100 அடிச்சாருன்னே சொல்லலாம். ஸோ ஒரு சாலிட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க 2 பேரும். இந்த டைம் நியூவா வந்து ரீசா ஹென்ட்ரிக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. லாஸ்ட் 2 சீசனாக பார்த்தீங்கன்னா ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ்க்காக விளாண்டாரு. அங்கே வந்து அந்த அளவுக்கு அவரால் பண்ண முடியல, ஒரு ஃபெயிலியர் தான் சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக நடந்த சவுத் ஆஃப்ரிக்கா vs பாகிஸ்தான் T20 சீரீஸில் ஒரு 100 அடித்து சவுத் ஆஃப்ரிக்காவை வின் பண்ண வச்சாருன்னே சொல்லலாம். ஸோ அந்த ரீசா ஹென்ட்ரிக்ஸ் வந்து நம்ம எம்ஐ கேப்டனில் பார்ப்போமா, வெயிட் பண்ணி பார்ப்போம். அஸ்மத்துல்லா ஓமர்ஜாய் ஆப்கானிஸ்தான் ஆல்ரவுண்டர் அவரையுமே வந்து எம்ஐ கேப்டன் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ஆல்ரவுண்டர்னே சொல்லலாம். இவருக்குமே அந்த நியூ பால் ஸ்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்விங்கு கிடைக்கும். தென் பார்த்தீங்கன்னா கார்பின் பாஷ் ரீசெண்டாக இப்போ தான் வந்து டெஸ்ட் டீமுக்கு சவுத் ஆஃப்ரிக்காக்காக டெபியூ பண்ணார். டெபியூலே பார்த்தீங்கன்னா 4 விக்கெட்ஸ் அண்ட் 80க்கு மேலே ரன் ஸ்கோர் பண்ணியிருப்பார். ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாருன்னே சொல்லலாம். அவரோட ட்ரீம் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காக வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வின் பண்ணி கொடுக்கறது தான் அவரோட ட்ரீம். இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஃபைனல்ஸ் போயிருக்காங்க. ஸோ அவரால் இது பண்ணி கொடுக்க முடியுமா? அவர் ஸ்குவாடில் இருந்தாருன்னா மேபி பார்க்கலாம் எப்படி பண்ணுறாருங்கிறத. நூவான் துஷாரா ஸ்ரீலங்கன் ஃபாஸ்ட் பவுலர் அவரை வந்து எடுத்திருக்காங்க. அந்த டெத்லலாம் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. ரீசெண்டாக இப்போ ஐபிஎல்லில் பார்த்தீங்கன்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்காக அவர் வந்து பிக் பண்ணார். ஸோ ஒரு ஆல்ரெடி மும்பை இந்தியன்ஸ்க்காகவே விளாண்டுருக்காரு. அங்கே பார்த்தீங்கன்னா டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாருன்னே சொல்லலாம். லாஸ்ட் டைம் நடந்த SI20லையுமே வந்து எம்ஐ கேப்டனுக்காக விளாண்டாரு. அங்கேயுமே வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. இந்த டைமே அவரை பேக் பண்ணி ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட பவுலிங் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ஏன்னா கங்கீசோ ரபாடா இருக்கார், தென் ட்ரெண்ட் போல்ட் வந்துட்டார், கூடவே வந்து நூவன் துஷாரா இருப்பார். ஆல்ரவுண்டரில் பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் லிண்டே அவர் இருக்கார். லாஸ்ட் 2 சீசனாக நல்லா பண்ணிட்டு வராரு ஜார்ஜ் லிண்டே. பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுமே நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. இப்போ ரீசெண்டாக நடந்த சவுத் ஆஃப்ரிக்கா vs பாகிஸ்தான் T20 சீரீஸ்லையுமே வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. ஸோ ஓவரால் எம்ஐ கேப்டன் பார்த்தீங்கன்னா நல்ல சாலிடாக இருக்காங்க. இந்த டைம் வந்து அவங்களோட மெய்டின் பிளே ஆஃப் SI20 பிளே ஆஃப்குள்ளே போகிறாங்களாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் அவங்களோட ஸ்குவாட் எப்படி எடுத்திருக்காங்கிறத பார்க்கலாம். லாஸ்ட் 2 சீசனாக பார்த்தீங்கன்னா பிளே ஆஃப் போனாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து அவங்களால வந்து ட்ராஃபி வின் பண்ண முடியல. பட் நல்ல சீசனாக 2 சீசனுமே பண்ணாங்க. ஃபேஃப் டு பிளஸி கேப்டன்சியில் பார்த்தீங்கன்னா 2 சீசனுமே வந்து பிளே ஆஃப் போனாங்க. நம்ம ஐபிஎல்லையும் பார்த்துருப்போம், ஆர்சிபிக்காக கேப்டன்சி பண்ணார். அந்த டீமுமே வந்து பிளே ஆஃப்க்கு எடுத்துகிட்டு போனார். இங்கேயுமே ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ்க்காக நல்லா பண்ணாருன்னே சொல்லலாம். இந்த டைம் ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம டெவான் கான்வேஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக விளாடுறாரு. ஸோ அவரை வந்து மறுபடியும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச எம்எல்சியில் பார்த்தீங்கன்னா ஃபேஃப் அண்ட் டெவான் கான்வே பார்ட்னர்ஷிப் வந்து சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்கன்னே சொல்லலாம். ஸோ அந்த பார்ட்னர்ஷிப் அந்த காம்போ வந்து மறுபடியும் வந்து வரப்போகுது இந்த சீசனும். ஸோ அவங்க 2 பேரும் வந்து டாப் ஆர்டர் விளாட்றாங்க. ஜானி பேர்ஸ்டோவை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஜானி பேர்ஸ்டோவோட ரீசெண்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா போராக தான் இருக்குது. பட் இந்த ஜோகனாஸ்பர்க் பிச் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டிங் ட்ராக்காக இருக்குது. அந்த பால்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டுக்கே வருங்கிறப்போ ஸோ அவர் இந்த ஸ்டேடியமில் வந்து கிளிக் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. தென் 1 டவுனில் பார்த்தீங்கன்னா லூயிஸ் டூப்ளாய் அவர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 சீசனாக ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ்க்காக நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வராரு. ஒரு கன்சிஸ்டன்சி பர்ஃபார்மன்ஸ் காமிக்கிறாருன்னே சொல்லலாம். நம்ம ஐபிஎல்ல எப்படி சுரேஷ் ரெய்னாவை பார்த்தோமோ ஸோ அந்த மாதிரி இந்த டீமுக்கு வந்து லியூஸ் டூப்ளாய் இருக்கார். ஸோ அவர் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. தென் டோனமன் ஃபெரேரா அவர் இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்கில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. சம்டைம்ஸ் உங்களுக்கு ஆஃப் ஸ்பின்னும் போடுவார். இப்போ ரீசெண்டாக ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் அவரை வந்து பிக் பண்ணியிருக்காங்க. தென் மோயன் அலி நம்ம சிஎஸ்கேல பார்த்துருப்போம், நல்ல பர்ஃபார்மன்ஸ் நிறைய மிடில் ஆர்டரில் கொடுத்துருக்காரு. தென் உங்களுக்கு பவுலிங்குமே போடுவார். ஆஃப் ஸ்பின் பவுலிங்லாம் சூப்பராக இருக்கும். அவரோட ஆஃப் ஸ்பின்லாம் பார்த்தீங்கன்னா வந்து டக்குன்னு அடிச்சிட முடியாது, ஏன்னா நல்ல ஆஃப் ஸ்பின் போடுவார். பேட்டிங்குமே சூப்பராக விளாடுவார். அவர் எடுத்திருக்காங்க. பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா 2 கீ பேஸ் பவுலர்ஸ் வந்து மிஸ் அவுட் ஆகுறாங்க. லிசார்ட் வில்லியம்ஸ் அண்ட் ஆண்ட்ரே பர்கர் அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா இன்ஜுரி காரணத்தினால மிஸ் அவுட் ஆகுறாங்க. கெரால்ட் காய்ட்சி அவர் இருக்கார். லாஸ்ட் 2 சீசனாக நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வராரு ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ்க்காக. இந்த டைம் பார்த்தீங்கன்னா மதிஷா பாத்திரானா நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக விளாண்டுருக்கு. அவர் வந்து ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ்க்காகவும் விளாட போகிறாரு. ஸோ அந்த சூப்பர் கிங்ஸ் ஃபேமிலி வந்து பாத்திரானாக்கு கனெக்டடாக இருக்கும். ஸோ டெத்லலாம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வராரு மதிஷா பாத்திரானா. இந்த ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ்க்கு அவரோட கீ பர்ஃபார்மன்ஸ் வந்து உண்மையிலே தேவைப்படுது. ஏன்னா வந்து கெரால்ட் காய்ட்சி மட்டும்தான் இப்போதைக்கு இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 கீ பேஸ் பவுலர்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மிஸ் அவுட் ஆகுறாங்க. கூட வந்து மதிஷா பாத்திரானா இருக்காருங்கிறப்போ வந்து ஒரு பேலன்ஸ்டாக இருக்கும். தென் டாக் பிரேஸ்வெல் லாஸ்ட் இயர் வந்து சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தார் ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ்க்கு. இந்த டைம் அவர் எடுத்திருக்காங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான பவுலர். தென் டேவிட் வீசா அவர் இருக்கார், ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர். அவருமே எக்ஸ்பீரியன்ஸான ஆல்ரவுண்டர். அவர் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நமீபியாவுக்கு விளாண்டுருக்காரு. பட் இந்த SI20 பர்டிகுலர் SI20க்கு பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவாக தான் சைன் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் ஓவர்சீஸ் கிடையாது. ஸோ அவரை வந்து நம்ம பிளேயிங் லெவலில் வந்து ஃபிட் இன் பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா பியூரான் ஹென்ட்ரிக்ஸ் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா ஆண்ட்ரே பர்கர் இல்லாத காரணத்தினால பியூரான் ஹென்ட்ரிக்ஸ் அவரை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க.
தென் ஹார்டஸ் வில் ஜாயின் அவர் இருக்கார், ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலர். நம்ம ஃபேஃப் டூப்ளசிஸோட சிஸ்டரை தான் வந்து மேரேஜ் பண்ணியிருக்காரு, ரேமி ரைனஸ். இவர் பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ல பஞ்சாபுக்காக விளாண்டுருக்காரு. ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலர்னே சொல்லலாம். கொஞ்சம் டாலாக இருப்பார், அந்த ஸ்லோயர் ரன்ஸ்லாம் சூப்பராக போடுவார். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான கேண்டிடேட்னே சொல்லலாம். இதுக்கு முன்னாடி நம்ம SA20 பார்த்துருப்போம், டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ்க்காக விளாண்டுருக்காரு. இப்போ ஜோபோக் சூப்பர் கிங்ஸ்க்காக விளாட போகிறாரு. இவருமே பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக தான் வந்திருக்காரு. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா அவங்க பவுலிங் யூனிட் அப்படி இப்படின்னு கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டாங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ்லாம். ஏன்னா டேவிட் வீசா ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பவுலர் இருக்கார். தென் பார்த்தீங்கன்னா கெரால்ட் குவாய்ட்ஸி, மதிஷா பாத்திரானா இருக்கார். ஸோ ஓவரால் ஒரு நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்டாக இருக்காங்க. கூடவே வந்து பியூரான் ஹென்ட்ரிக்ஸ் அண்ட் ஹார்டஸ் வில் ஜாயின் வந்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்ட் இம்ரான் தாஹிர் வந்து விளாட போகிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா 44, 45 அதை நோக்கி போனாலுமே ஸ்டில் அவர்கிட்ட அந்த எனர்ஜி இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து சிபிஎல்லையுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு. ஸோ அவரை வந்து எடுத்திருக்காங்க. தென் டப்ரைஸ் ஷம்ஷியை வந்து ட்ரேட் பண்ணாங்க, பால் ராயல்ஸ்லேருந்து ட்ரேட் பண்ணி எடுத்தாங்க. அங்கே வந்து கலீமை வந்து கொடுத்துட்டு டப்ரைஸ் ஷம்ஷியை வந்து எடுத்திருக்காங்க. அவர் 2வது ஃபாஸ்ட் ஸ்பின்னர். தென் பார்த்தீங்கன்னா மகேஷ் தீக்ஷன், அவர் தான் வந்து 3வது ஸ்பின்னர். கேரம் போர்டெலாம் வந்து சூப்பராக போடுவார். நம்ம சிஎஸ்கேலையும் பார்த்துருப்போம், பவர் பிளேலையுமே வருவார். பட் இங்கே என்ன ஒரு மைனஸ்னால் 3 ஸ்பின்னருமே 11ல் விளாடுறதுக்கு சான்சஸ் கிடையாது. ஈவன் 2 ஸ்பின்னர்ஸ் கூட 11ல் விளாடுவாங்கங்கிறது சான்ஸ் கம்மி தான். ஏன்னா ஜோபோக்ஸ் பிச் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் பிச்னே சொல்லலாம். அங்கே வந்து ஸ்பின் அந்தளவுக்கு ஆகாது. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு யாராவது ஒருத்தர் தான் விளாடுவாங்க. மோஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா டப்ரைஸ் ஷம்ஷிக்கு தான் கொடுப்பாங்க நான் நினைக்கிறேன். பட் யார் போவாங்கங்கிறது தெரியல. ஸோ இந்த டைம் வந்து ஒரு சாலிட் ஸ்குவாடாக இருக்காங்க, ஒரு வெல் யூனிட்னே சொல்லலாம். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டான பிளேயர் இருக்காங்க. உங்களுக்கு 11ஆக பார்க்குறப்போ வந்து சாலிடாக இருக்குது. நான் இந்த டைம் பார்த்தீங்கன்னா 2 நியூ பிளேயர்ஸை வந்து ட்ரேட் கிடையாது, ஆக்ஷனில் பண்ணி எடுத்திருக்காங்க. விஹான் லூபே அவர் எடுத்திருக்காங்க, ஒரு நல்ல ஆல்ரவுண்டர். தென் பார்த்தீங்கன்னா எவான் ஜோன்ஸ், அவருமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பவுலிங் ஆல்ரவுண்டர். அவரோட அந்த ஸ்லோயர் ரவுண்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும், பேட்டிங் சூப்பராக விளாடுவார். விஹான் லூபே பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக டொமஸ்டிக்கில் நல்லா பண்ணிட்டு வர்றாரு, ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர். ஸோ ஓவரால் ஜோபோக் சூப்பர் கிங்ஸ் நல்ல ஸ்குவாடாக இருக்காங்க. இந்த டைமும் அவங்க பிளே ஆஃப் போய் ட்ராஃபி வின் பண்ணுறாங்களாருது வெயிட் பண்ணி பார்க்கலாம். லாஸ்ட் இயரோட ஃபைனலிஸ்ட் டர்பன் சூப்பர் ஜாயின்ஸ், அவங்களோட ஸ்குவாட் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். 4th சீசன் பார்த்தீங்கன்னா குயின்டன் டிகாக் தான் கேப்டன்ஷிப் பண்ணார். பட் அந்த டீம் வந்து குவாலிஃபை ஆகலை. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கேஷவ் மகாராஜ் அவர் தான் வந்து இந்த டீமை லீட் பண்ணி ஃபைனல் வரைக்குமே எடுத்துகிட்டு போனாங்க. அவங்களோட ஓவரால் டீம் பெர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் இயர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஜே ஸ்மட்ஸ் இருந்தார் லாஸ்ட் இயரில், அவரோட பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுமே சூப்பராக கொடுத்துருந்தாரு. ஃபர்ஸ்ட் சீசன் பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்புக்காக விளாண்டாரு. லாஸ்ட் இயர் வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாருன்னே சொல்லலாம் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ்க்காக. தென் யங்ஸ்டார் மேத்யூ பிரீட்ஸ்கி, அவருமே பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டரில் ஸ்டெடியாக விளாண்டு வந்துட்டு இருக்காரு. அதனால பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ல வந்து இதே ஃப்ரான்ச்சைசி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு வந்து பிக் பண்ணார். தென் குயின்டன் டிகாக் நம்ம எல்லாருக்கும் தெரியும், சாலிட் ஓப்பனர்னே சொல்லலாம். இப்போ ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் வந்து அவரை பிக் பண்ணியிருக்காங்க. அவர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டான கேண்டிடேட்னே சொல்லலாம். அந்த ஓப்பனிங்கில் நிறைய ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அவர் வந்து இந்த டீமுக்கு இருக்கிறது வந்து ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குன்னு சொல்லலாம். தென் ஹென்ரிக் கிளாசன் அவர் இருக்கார். ஃபினிஷிங்கில் நம்ம வந்து ஹென்ரிக் கிளாஸனை வந்து அடிச்சிக்கவே முடியாது. அவரை வந்து அந்த ஸ்பின்னர்ஸை வந்து டேக் ஆன் பண்ணுறதா இருக்கட்டும், பேட்டிங் வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு. அந்த T20 T20 பெஸ்ட் பிளேயர்னா நம்ம ஹென்ரிக் கிளாஸனும் அண்ட் நிக்லோஸ் புரானும் சொல்லலாம். 2 பேரும் மாற்றி வந்து அந்த 6 ஸ்கோரிங்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக பண்ணிட்டு வராங்க. ஹென்ரிக் கிளாஸன் நம்ம சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்காக பார்த்துருப்போம், நிறையா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஈவன் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ்க்காகவும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுத்துருக்காரு, செஞ்சுரி வேறு அடிச்சிருக்காரு. ஓவரால் வந்து அவங்க எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. தென் நம்ம கேன் வில்லியம்சன், ஃபார்மர் நியூசிலாந்து கேப்டன் சொல்லலாம். ஏன்னா இப்போ அவர் கேப்டன் கிடையாது, மிச்சல் சாண்டர் தான் கேப்டன் பண்ணுறாரு ஒயிட் பால் டெஸ்ட்டில். பார்த்தீங்கன்னா டாம் லக்கன் கேப்டன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவரை வந்து இப்போ டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் வந்து பிக் பண்ணி எடுத்திருக்காங்க. ஒரு சாலிட் பிளேயர்னே சொல்லலாம். அவர் வந்து எக்கச்சக்கமான ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு இன்டர்நேஷ்னலில், டெஸ்ட்டாக இருக்கட்டும், ஓடியாக இருக்கட்டும், T20லேயும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஆஸ்திரேலியா vs T20 வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸில் பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு 80 அடிச்சிருப்பாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக நியூசிலாந்து தோற்றுருந்தாலுமே அவரோட கான்ட்ரிபியூஷன் அங்கே இருக்கும். ஸோ அந்தளவுக்கு அவர் வந்து ஒரு சூப்பர் பிளேயர்னே சொல்லலாம். கேன் வில்லியம்சன் இருக்கிறது வந்து இந்த டீமுக்கு வந்து ஒரு ப்ளஸ்னே சொல்லலாம். தென் கிறிஸ் வோக்ஸ் அவர் எடுத்திருக்காங்க. இந்த நியூ பால் ஸ்பெல்லாம் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு. தென் நூர் அகமத், நம்ம ஐபிஎல் ஆக்ஷனில் பார்த்துருப்போம் அவரோட டிமாண்ட் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் வளர்ந்துட்டு வராரு. அவரோட ஸ்பின் அட்டாக் வந்து சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். அடுத்த ரஷித் கான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவரோட ஸ்டைல் ஆஃப் பவுலிங்கில் தான் போடுறாரு, பட் லெஃப்ட் ஹேண்டில் போடுறாரு. ஸோ அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ ரீசெண்டாக ஐபிஎல் சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து எடுத்திருக்காங்க, 10 crores கொடுத்து எடுத்திருக்காங்க. ஸோ அந்த இதில் தான் அவரோட வேல்யூ தெரியும், நம்ம எந்த அளவுக்கு பண்ண போகிறான்ட்டு. இப்போ டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ்க்காக விளாட போகிறாரு. தென் மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ், ஃபார்மர்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பிளேயர்னே சொல்லலாம். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்காக நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அவர் இந்த டைம் வந்து டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ்க்காக விளாட போகிறாரு.
லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஃபியூ மேட்சஸ் நல்லா பண்ணியிருந்தார் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ்க்காக. தென் பிரனிலன் சுப்ராயன் இருக்கார், அவருமே வந்து ஒரு நல்ல ஸ்பின்னர். கேஷவ் மகாராஜ் நம்ம கேப்டன், அவருமே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான கேண்டிடேட், ஒரு நல்ல ஸ்பின் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. தென் ஜூனியர் டலா ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலர், அவர் இந்த டீமில் இருக்கிறது ஒரு சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வராரு. பேஸ்லாம் சூப்பராக போடுவார், அந்த பவுன்ஸ்லாம் அவர்கிட்ட இருந்து நல்லா வரும். தென் வியான் மல்டர் அவர் இருக்கார், ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர், பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுமே சூப்பராக பண்ணிட்டு வராரு. இப்போ ரீசெண்டாக சவுத் ஆஃப்ரிக்கா மேட்சஸ்லேயும் கிடைக்கிற சான்சஸ்லாம் வந்து நல்லா கேப்பபிளாக எடுத்துகிட்டு போகிறாரு. தென் ஜே ஸ்மித் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவருமே ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பராக கொடுத்துட்டு வராரு. ஸோ ஓவரால் இவங்களோட ஸ்குவாட் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. இந்த டைம் அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கங்கிறத பார்க்கலாம். தென் ஃபைனல் ஸ்குவாட் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப், 2 சீசனோட சாம்பியன்ஸ். 2 சீசன் தான் நடந்திருக்கு SI20. 2 சீசன்லேயுமே வந்து எய்டன் மார்க்ரம் கேப்டன்சியில் வந்து சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் ட்ராஃபி வின் பண்ணாங்கன்னே சொல்லலாம். ஒரு அப்சல்யூட்லி ஃபினாமினல் டீம்னே சொல்லலாம். SI20 மட்டுமே டாமினன்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீசனோட ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் ராயல் ஆஃப் வேண்டர்மோவ், நெதர்லாண்ட் பவுலர், அவர் இருக்காரு. சரியான கன் ஃபீல்டர்னே சொல்லலாம். அவருக்கு ஏஜ் பார்த்தீங்கன்னா 40 நோக்கி போயிட்டு இருக்காரு. பட் ஃபீல்டிங்கில் வந்து எந்த குறையும் பண்ண மாட்டார். அவரோட பவுலிங்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டெம் டு ஸ்டெம் போடுவார். லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், ஸ்டெம் டு ஸ்டெம் போடுவார், ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அவர் இருக்கார். தென் ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா ஜார்டன் ஹெர்மேன் ஒரு நல்ல ஒரு யங்ஸ்டர், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வர்றாரு, லெஃப்ட் ஹேண்டர். ஸோ இந்த சீசன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் மேபி அவருக்கு சவுத் ஆஃப்ரிக்காவோட மெய்டின் கால் அப் கிடைக்க சான்சஸ் இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வராரு. தென் பேட்ரிக் க்ரூகர் இப்போ ரீசெண்டாக நம்ம சவுத் ஆஃப்ரிக்காவில் பார்த்துருப்போம். இங்கே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுனால அங்கேயுமே அவர் நல்லா பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. தென் மார்க்கோ யான்சன் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போ ரீசெண்டாக வந்து சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணி அவங்கள வந்து ஃபைனல்ஸ்க்கு எடுத்துகிட்டு போயிருக்காரு, WTC ஃபைனல்ஸ்க்கு. ஸோ நல்ல ஒரு ஆல்ரவுண்டராக வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்காரு. சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்புக்குமே நம்ம பார்த்துருப்போம், 50 அடிச்சிருக்காரு. இப்போ ரீசெண்டாக IPLல பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் வந்து அவரை பிக் பண்ணியிருக்காங்க. தென் டாம் ஏபல் அவருமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 சீசனாக வந்து சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்புக்கு நல்ல ஒரு மிடில் ஆர்டரில் சாலிட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. தென் நம்ம கேப்டன் எய்டன் மார்க்ரம் அவருமே வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வராரு. லைட்டாக இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்ம் அவுட்டில் இருக்கிற மாதிரி தெரியுது. பட் டெஸ்ட்டில் வந்து ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு. இப்போ அவரோட ஃபார்முக்கு வந்திருக்காருன்னே சொல்லலாம். இந்த SI20 எப்படி பண்ணுறாருங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஓட்னில் பாட்மேன் அவர் இருக்காரு. லாஸ்ட் 2 சீசனாக வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. அந்த டெத்துலலாம் வந்து சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுனால தான் இப்போ ரீசெண்டாக நம்ம சவுத் ஆஃப்ரிக்கா டீம்லேயும் வந்திருக்காரு. அங்கேயுமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. தென் டேவிட் பெட்டிங்கம் நம்ம வந்து நிறைய டெஸ்ட் மேட்சஸ் பார்த்துருப்போம். இப்போ ரீசெண்டாக டெஸ்ட் மேட்சஸில் வந்து சவுத் ஆஃப்ரிக்காக்காக ஒரு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாருன்னே சொல்லலாம். அவர் வந்து T20 விளாண்டு நம்ம பார்த்ததில்ல. அவரை வந்து வைல்ட் கார்டு பிக்காக வந்து சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. தென் லியாம் டாவ்சன் அவர் இருக்கார், ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர், அவரை பிக் பண்ணி எடுத்திருக்காங்க. தென் ஜாக் க்ராலியை வந்து எடுத்திருக்காங்க. அவருமே பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் பிளேயர். நம்ம T20 வந்து பிக் பேஷில் பார்த்துருப்போம், ஒரு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. தென் 100லேயே அவர் விளாண்டுட்டு நம்ம பார்த்துருப்போம். ஒரு சாலிட் பிளேயர்னே சொல்லலாம். அந்த கிளாஸியாக விளாடுவார். ஸோ அவர் வந்து ஓப்பனிங்கில் விளாடுவார்னு நான் நினைக்கிறேன். ஜாக் க்ராலி அண்ட் ஜார்டன் ஹெர்மேன் அவங்க 2 பேரும் ஓப்பனிங்கில் வருவாங்க. மிடில் ஆர்டர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாம் ஏபிள், எய்டன் மார்க்ரம், டேவிட் பெட்டிங்கம், ஸோ இவங்கெல்லாம் வந்துடுவாங்க. ஸோ ஒரு நல்ல ஸ்குவாடாக இருக்காங்க. ரிச்சார்ட் கிளீசனை வந்து இந்த டைம் எடுத்திருக்காங்க. அந்த நியூ பாலில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வர்றாரு. அவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஃபாஸ்ட் பவுலர். இந்த டைம் அவர் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்புக்காக விளையாட போகிறாரு. தென் கலேப் சலேக்கா ஒரு நல்ல ஸ்பின்னர், அவரை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. தென் கிரெய்க் ஓவர்டன் ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலர், ரீசெண்டாக வந்து அந்த டொமஸ்டிக் இங்கிலாந்து லீக்லலாம் வந்து நல்லா பண்ணிட்டு வராரு. தென் ட்ரிஸ்டைன் ஸ்டப்ஸும் டெவால் பிரேவ்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த ஈக்குவலாக தான் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா டீமுக்குள்ளே வந்தாங்க. அவர் பார்த்தீங்கன்னா அவரோட கிராஃப் வந்து ஏறிட்டே போகுதுன்னு சொல்லலாம். ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸுக்கு IPLலையுமே டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வர்றாரு. ஒரு கன்சிஸ்டன்சி காமிக்கிறாரு. இந்த இயர் SI20 வந்து அவருக்கு நல்லா அமையுங்கிறத நம்ம பார்க்கலாம். தென் பியர்ஸ் ஸ்வான் போயல் ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர், அவர் இருக்காரு. தென் ஆண்டெல் சிமிலைன் அவருமே வந்து ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலராக இருக்காரு. சைமன் ஹார்மர் அவர் இருக்கார், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஸ்பின்னர். ஸோ ஓவரால் இதுதான் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்போட ஸ்குவாட். லாஸ்ட் 2 சீசனோட சாம்பியன்ஸ் இருந்தாங்க. ஹேட்ரிக் சாம்பியன் வின் பண்ணுவாங்களா நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா எல்லா ஸ்குவாடுமே வந்து நல்லா பிக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு டீசென்ட் ஸ்குவாடாக வந்து எல்லாமே எடுத்திருக்காங்க. இந்த SI20 பார்த்தீங்கன்னா Jan 9 February 8 வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ எல்லோரும் வாட்ச் பண்ணுங்கள். ஹாட்ஸ்டார்லேயும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும், ஜியோ சினிமாலேயும் அவைலபிளாக இருக்கும். வாட்ச் SI20 Season 3. Thanks for watching. Like and subscribe our channel and also follow X page and Instagram page for more cricket updates. Thank you.